புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எந்த சாதிய வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கக்கூடாது. அவர் ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் உலகத்துக்குமான தலைவர். அப்படிதான் பார்க்கணும். ஒரு பெருமையின் அடையாளம், அறிவின் அடையாளம், ஆற்றலின் அடையாளம். வாளெடுத்து வீசவில்லை, இரத்தம் கொண்டு போர் செய்யவில்லை, வறுமை கண்டு வாடவில்லை. ஆனால் தன் மையால், தன் அறிவால், தன் படிப்பால், தன் புத்தகத்தால், தன் கல்வி ஞானத்தால் மிகப்பெரிய புரட்சியை அவர் அமைதியாக செஞ்சார். மாமேதை கார்ல் மார்க்ஸ் அடுத்து உலகத்துல ஒரு ஆகச்சிறந்த ஒரு மாமேதை அறிவாளினா அது அம்பேத்கர் தான். இல்லை, அவருடைய தீண்டாமை கொடுமை என்பது பார்த்தீங்கன்னா அது அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வெறுத்திருப்பான் வாழ்க்கை. அவ்வளவு தீண்டாமை, அவ்வளவு அருவருக்கத்தக்க தீண்டாமை கொடுமைகள் வாழ்நாள் முழுக்க அவர் அனுபவிச்சார். இந்த தலித் அப்படிங்கிற பெருமைக்குரிய வார்த்தை, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு அந்த அர்த்தம் தெரியல. அதுக்குரிய அர்த்தம் என்ன? இது ஒரு பெருமைக்குரிய வார்த்தை தான். எப்படின்னா, ஜாதிய தீண்டாமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ என் மீது ஒடுக்கக்கூடிய அடக்குமுறைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஜாதியே எனக்கு கிடையாது, நான் ஜாதி அற்ற ஒருவன். அப்ப அந்த வர்ணாசிரமம் போட்ட அந்த ஜாதிய கட்டமைப்பை தான் எதிர்த்து நின்றவன் தான் தலித். ஏதோ ஒரு இடத்துல காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி. வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். உலக மாமேதை திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயத்தில் போராடி, தாழ்த்தப்பட்ட ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து ஒரு சட்டம் ஏற்ற அளவுக்கு உயரத்தில் போய் உட்கார்ந்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் வழியில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவரை நம்ம இன்னுமே நிறைய விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவரை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் நம்ம தெளிவாக சொல்லலாம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எந்த சாதிய வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கக்கூடாது. அவர் ஒரு சாதிக்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் உலகத்துக்குமான தலைவர். அப்படிதான் பார்க்கணும். உலக மாமேதை என்பதையும் கடந்து ஒரு மாபெரும் புரட்சியாளர், ஒரு மாபெரும் அறிவுஜீவி, ஒரு மாபெரும் மேதை. இது உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகமாக இருக்கலாம், லண்டனில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள், உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள், நிலையங்களில், அறிவு சார்ந்த இடங்களில், நூலகங்களில், எல்லா இடங்கள்லையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகள் இருக்கிறது. ஸ்டாச்சு இருக்கும், எங்க பார்த்தாலும் கையில புக்கோட இருக்கும் அவரோடது. அப்படின்னா ஒரு பெருமையின் அடையாளம், அறிவின் அடையாளம், ஆற்றலின் அடையாளம். வாளெடுத்து வீசவில்லை, இரத்தம் கொண்டு போர் செய்யவில்லை, வறுமை கண்டு வாடவில்லை. ஆனால் தன் மையால், தன் அறிவால், தன் படிப்பால், தன் புத்தகத்தால், தன் கல்வி ஞானத்தால் மிகப்பெரிய புரட்சியை அவர் அமைதியாக செஞ்சார். இதை வரலாற்றிலே யாருமே இந்த மாதிரி ஒரு வரலாற்று அறிஞர் நீங்க பார்க்க முடியாது. மாமேதை கார்ல் மார்க்ஸ் அடுத்து உலகத்துல ஒரு ஆகச்சிறந்த ஒரு மாமேதை அறிவாளினா அது அம்பேத்கர் தான். அப்ப அவர் ஏன் நம்ம ஒரு நிறைய இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்காங்க, நிறைய இடத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. இப்பவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த காலத்துல அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு, நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருப்பாரு. படிப்புக்கு சில பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவர் அந்த இடத்துல நிற்கணும்னா அவர் எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவருடைய தீண்டாமை கொடுமை என்பது பார்த்தீங்கன்னா அது அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வெறுத்திருப்பான் வாழ்க்கை. அவ்வளவு தீண்டாமை, அவ்வளவு அருவருக்கத்தக்க தீண்டாமை கொடுமைகள் வாழ்நாள் முழுக்க அவர் அனுபவிச்சார். அது எப்படி சொல்றதுன்னா, அவருடைய முதல் பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இப்போ இருக்கக்கூடிய மத்திய பிரதேசில் தான் அவருடைய பிறக்கிறார். அப்புறம் காலப்போக்கில் மகாராஷ்டிரா வருது அவரோட குடும்பம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் ராம்ஜி சக்பால் பீமாபாய்க்கு அவர் பிறக்கிறார், மகனா பிறக்கிறார். தலித் குடும்பம், ஒரு ஒடுக்கப்பட்ட, மிகவும் ஒடுக்கப்பட்ட, ஏழை, வறுமையில் வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் அவரோட குடும்பம். ஒரு பெரிய செல்வந்தெல்லாம் கிடையாது. எளிய மகன், அறிவை பெற்று அறிவில் செல்வந்தர் அவர். இப்போ உலக பெரும் புரட்சியாளர். அப்போ அப்படிப்பட்ட குடும்ப பின்புலத்துல தான் அவர் வர்றாரு. கல்வி ஆயுதமா ஏந்தி எல்லாரும் பல கோடிகள் வச்சிருப்பான். அவர் பல புத்தகங்களை கோடிகள் வச்சிருந்தார். அதுதான் புரட்சியாளனுடைய அந்த இது. அப்ப அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆரம்ப காலத்து கல்விகளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலா இருந்தது. அவர் பள்ளிக்கு போறாரு, கோணி பை போட்டு உட்காரச்சிட்டாங்க. நீ தீண்டத்தகாதவன், நீ ஒடுக்கப்பட்டவன், நீ உயர் சாதியினோட உட்காரக்கூடாது. பள்ளியில தண்ணி கேட்கிறாரு, குவளையில ஊத்துறான். ஒரு குவளையில ஊத்துறான், தண்ணியை கையில கொடுக்கல, குவளையை கொடுத்து குடிடான்னு சொல்லி ஒரு குவளையில ஊத்துறான். அப்படியே இப்படி கையை பிடிச்சி குடிக்கணும். அப்படிப்பட்ட சூழல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த தீண்டாமை கொடுமையை ரொம்ப மோசமா சந்திக்கிறார்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா படிப்பார். எப்படி சொல்றதுன்னா சமஸ்கிருத படத்தை அவர் படிக்க விட மாட்டாங்க, ஹிந்தி படத்தை படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா தீண்டத்தகாதவனுடைய செவியில் வந்து சமஸ்கிருதம் கேட்டால் ஈயத்த காட்சி ஊத்து, தீண்டத்தகாதவன் பேசினால் நாக்க வெட்டு. இப்படிதான் வந்து மனுஸ்மிருதியில் இருந்தது சட்டங்கள் அந்த காலத்தில். அப்போ அது வந்து நடைமுறையில் இருந்த ஒரு மிகவும் மோசமான ஒரு சாதிய சமூகத்தில் அவர் வாழ்ந்தார். உயர் சாதி ஆதிக்க சாதி சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஒரு எளிய மகன் கல்வி கற்கிறது அவ்வளோ வேட்கை. கோணி போய் தூக்கி போட்டு போவார் ஸ்கூலுக்கு. அவர் தீண்டாமைன்னு சொல்லி ஓரமாக உட்காரச்சிருவாங்க. எவ்வளவு அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அந்த காலத்தில். அப்போ அதை பார்த்து அவர் வந்து ரொம்ப மனது வந்து வேதனைப்படுறாரு. அது வெறியா மாறுது அவருக்குள்ள. நம்ம படிக்கணும், படிப்பு தான் நம்ம வாழ்க்கைக்கான விடுதலை, கல்வி தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையின் விடுதலை என்பது கல்வியில தான் இருக்கின்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார், அந்த இளமையிலே புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் வந்து அவரோட ஆசிரியர் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அவருக்கு அம்பேத்கர்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரோட பேர் தான் அவருக்கு வந்து அவர் ஏற்றுக்கொண்டு வைக்கப்படுது. அப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய பேர். ஏன்னா அவருடைய தந்தையுடைய பேர்ல சேர்த்து அம்மாவுடைய பேர் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளமை காலத்தில் அவ்வளவு தீண்டாமை கொடுமையில அனுபவிக்கிறார். ஒரு இடத்துல முடிவெட்ட போவார். முடிவெட்ட போறப்ப அவரை முடி கட் பண்ணி விட மாட்டான். எருமைக்கு முடி வெட்டுவான். எருமைக்கு வந்து மயிர்கள் முளைத்திருக்கும்ல அது உடல்ல, அதை வெட்டி விடுவான். உன்னை தீண்டத்தகாதவன் உனக்கு நான் வந்து முடி வெட்ட மாட்டேன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு வாட்டி உங்க அப்பாவை பார்க்க, அப்பா வெளியூர்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவர் ஊர்ல இருந்து வெளியூர்ல. அப்போ அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வண்டி கட்டி போவாங்க. வண்டி கட்டி போகிறதுக்கு காலமாடு மாட்டு வண்டியை இப்போ அப்ரோச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, மாட்டு வண்டிக்காரன் நீ தீண்டத்தகாதவன் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்தே கூட்டு போவான். இரவு நேரத்தில் நடந்த சம்பவம். அப்போ போய் தண்ணி கேட்க போகிறப்ப கோலையில் தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். நீ தீண்டத்தகாதவன் தண்ணி கிடையாது அப்படின்றான். உணவு கொடுக்க முடியாதுன்றான். அப்போ அவ்வளவு தீண்டாமை அந்த இளமையில் அந்த பிஞ்சு நெஞ்சம் வந்து வேதனைப்பட்டு புழுங்கியிருக்கிறாரு. பல நேரங்கள் வேதனைப்பட்டு அழுதுருக்கிறாரு வெளியே சொல்ல முடியாமல். அப்போ என்னன்னா தெரியுது கல்விதான் அப்படின்றப்ப பரோடா மன்னரை தன்னோட பள்ளி பருவம் முடிஞ்ச போய் அணுகிறார். அப்புறம் பம்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேசிக்கான BA படிப்பை முடிக்கிறார். அதுக்கடுத்து பரோடா மன்னரை அணுகி அவர் தான் நிதியுதவி செய்கிறார் அம்பேத்கர் இளமை காலத்தில். அப்போ அந்த நிதியுதவி பெற்றுக்கொண்டு அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வெளிநாடுகள் போறாரு. கொலம்பியா யூனிவர்சிட்டி, உலகத்தை தலை சிறந்த பல்கலைக்கழகமான கொலம்பியா யூனிவர்சிட்டி போய் படிக்கிறாரு. அடுத்து கிரேஸின் லா ஸ்கூல் லண்டன்ல அமெரிக்காவில் படிப்பை முடித்துக்கொண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தன்னுடைய படிப்பை படிக்கிறாரு. அடுத்து வந்து பிலாசபியில் தன்னுடைய படிப்பை படிக்கிறாரு. அப்புறம் டாக்டரேட் ஆஃப் ஆல் சயின்சஸ் அதில் தன்னோட படிப்பு படிக்கிறாரு. அதில் மட்டும் அவர் ஆசை வரல அவருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் எக்கனாமிக்ஸ்லையும். அதையும் கடந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபிலாசபி போகிறாரு. பன்முகத்தன்மை மிக்க அவர் ஆய்வாளர். அவர் சமூகவியல், பொருளியல், அரசியல், அதுக்கப்புறம் சட்டம், இப்படி பன்முகத்தன்மை, அப்புறம் எல்லா தத்துவங்கள் அதுலேயும் வந்து டாக்டரேட் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த படிப்பையும் முடித்துக்கொண்டு லண்டன் போய் அங்கே போய் கிரேஸின் லா ஸ்கூலில் போய் படிக்கிறார். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் படிக்கிறார். பொருளாதாரம் படிக்கிறார், சட்டம் படிக்கிறார், பேரிஸ்டர் லா வாங்குறாரு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் படிக்க வேண்டிய படிப்பு வந்து 2.5 வருஷத்துக்குள்ள முடிக்கிறார். 8 வருஷம் படிக்க வேண்டியது 2.5 வருஷத்துக்குள்ள முடிக்கிறார். அவ்வளவு வேகமா படிக்கிறார். வெறி உண்டு, இரவு பகலா படிப்பாரு. உணவு ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறாரு. மீன் துண்டு, ரொட்டி துண்டு எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை ஃபுல்லா சேவிங்ஸ் பண்ணி கொண்டு போய் புக்ஸ் வாங்கிட்டு வருவார். சாப்பிட்ற பணத்தை ஃபுல்லா புக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். ரொம்ப எளிமையான உணவு, ரொட்டி துண்டு, ஒரு துண்டு மீன், ஒரு சின்ன காஃபி, இப்படிதான் சாப்பிடுவார் அவர் அந்த லண்டன்ல படிக்கிற காலங்களில். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு படித்து விட்டு எல்லாம் என்ன பண்ணுவான், பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும், நம்ம சொகுசாக இருக்கணும், நம்ம நல்லா இல்லை நல்ல வாழ்க்கையை நம்ம வெளிநாட்டிலே நம்ம வாழ்ந்தணும்னு நினைப்பலாம். அப்போ அவர் அம்பேத்கர் பார்க்குறாரு இந்தியாவில் எவ்வளோ தீண்டாமை கொடுமை இருக்குது. ஜாதிய துவேஷமும் ஏற்றத்தாழ்வுகளும் வர்க்க பிரிவினைகளும் பொருளாதார பிரிவினைகளும் இருக்குது இந்தியாவில். அவ்வளவு மோசமாக நடத்துறான் நம்மளை இந்தியாவில். ஜாதியை சொல்லி திட்டுறான், நம்மளை ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், நீ சூத்திரன், நீ தலித்துன்னு சொல்லி நம்ம இழிவுபடுத்துறான். ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த தலித் அப்படிங்கிற பெருமைக்குரிய வார்த்தை, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு அந்த அர்த்தம் தெரியல. அதுக்குரிய அர்த்தம் என்ன? இது வந்து ஒரு பெருமைக்குரிய வார்த்தை தான். அது எப்படின்னா, நான் வந்து சனாதனத்தை, பார்ப்பனியத்தை, ஜாதிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை, வர்ண தர்மத்தை, வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதிய படிநிலைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அதற்கு எதிரானவன், அப்ப எதற்கும் அடங்காதவன், நான் இதை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படின்றதுதான் தலித். அது ஒரு பெருமைக்குரிய வார்த்தை. அது வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள். அவங்களாம் வந்து அம்பேத்கர் அவங்களாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனார் அவங்கள பார்த்து. அப்போ அவங்க வந்து பயன்படுத்தின அந்த வார்த்தை, ஜோதிராவ் பூலே பயன்படுத்திய அந்த வார்த்தை தான் தலித். இது வந்து மகாராஷ்டிராவில், மராத்தியில், ஹிந்தியில் இருக்கக்கூடிய சொல் தான் அது. இப்போ தலித்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய தீண்டாமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ என் மீது ஒடுக்கக்கூடிய அடக்குமுறைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஜாதியே எனக்கு கிடையாது, நான் ஜாதி அற்ற ஒருவன். அப்போ அந்த வர்ணாசிரமம் போட்ட அந்த ஜாதிய கட்டமைப்பை தான் வந்து எதிர்த்து நின்றவன் தான் தலித். இப்போ ஓபிசி அதர் பேக்வர்ட் கேஸ்ட். அப்போ யார் பேக்வர்ட் கேஸ்ட்? எஸ்சி.
ஷெட்யூல்டு கேஸ்ட்னா அவர்கள் வந்து என்ன சொல்றதுன்னா ஷெட்யூல் படுத்தப்பட்டவர்கள். அப்ப அதர் பேக்வர்ட் கேஸ்ட்னா வந்து அப்ப ஆடி ஒரு பேக்வர்ட் கேஸ்ட் இருந்ததுன்னு அர்த்தம். அந்த பேக்வர்ட் கேஸ்ட் தான் வந்து தலித். இவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் கிடையாது. தலித் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் கிடையாது. அவர்களும் வந்து அங்கேயே எவ்வளவோ அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ரட்டமலை ஸ்ரீனிவாசனா இருக்கலாம், அயோத்திதாச பண்டிதரா இருக்கலாம், தலித் சமுதாயத்துல மாபெரும் மேதைகளா இருக்கிறாங்க. MC ராஜால இருந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு சமுதாயம் அல்ல. அதிலும் நல்ல மேதைகளும் அறிவுஜீவிகளும் இருக்கிறார்கள். அதுல உச்சபட்சம்னா அம்பேத்கர் தான். அப்போ உலக லெவல்ல போய் வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இங்க வந்து அமெரிக்காலையும் லண்டன்லயும் எனக்கு வந்து எல்லாரும் என்ன சமமா நடத்தினாங்க. அறிஞரா பார்த்தாங்க, என் அறிவை பார்த்தாங்க, என் திறமையை பார்த்தாங்க, என்னுடைய ஒழுக்கத்தை பார்த்தாங்க, கல்வியை பார்த்தான், என்னுடைய மேன்மையான குணத்தை தான் பார்த்தான். ஆனா இந்தியாவில என் ஜாதியிலடா நீங்க பாக்குறீங்க, இன்னும் நீ தோழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டு வச்சிருக்கிறீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எப்படியாவது நம்ம சமூகத்தில் சீர்திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளம்பி வர்றாரு. இதான் ஒரு வாழ்க்கையோட முதல் முக்கியமான பகுதி. இப்ப இந்தியா கிளம்பி வந்து தீண்டாமை கொடுமையை எதிர்த்து போராடுற ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல மாட குளிப்பாட்டுவான், மனுஷன் வந்து தண்ணி குடிக்க விட மாட்டான், குளிக்க விட மாட்டான். அப்ப போய் அதை போராடுறாரு. இன்னைக்குமே நிறைய இடங்கள்ல இந்த விஷயம் நடக்குதுல்ல சார். மகாராஷ்டிரால போராடுறாரு. போராடி அதுக்கு வந்து வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வழக்கு தொடுத்து அதுல நீதி வாங்குறாரு. வாங்கி எல்லா மக்களும் போய் அந்த குளத்தை பயன்படுத்திக்கலாம், குடிப்பதற்கும் குளிப்பதற்கும். மாடு போகுது, மனுஷனை போக விட மாட்டியே அப்படின்னு சொல்லி பார்ப்பனியம், சனாதனம், வர்ண தர்மம், இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இழிவு நிலைகளை வந்து எதிர்த்து களமாடியவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒருவனுக்கு வந்து ஜாதி, மத வெறி, இன, மொழி வெறி இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி சிந்திக்க தெரியுதுன்னா அவனுக்கு வந்து கல்வி, மக்களுடைய முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, சுகாதாரம், அடிப்படை தேவைகளை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது. இதை பத்தி சிந்திக்கணும், அதை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது. அப்ப நமக்கு தேவையான தலைவர்கள் கல்வியை மையப்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் நமக்கு தேவையான அம்பேத்கர் எப்பவுமே சொல்லுவார். அதுக்கடுத்து நேரு, காந்தி எல்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் போய் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அம்பேத்கர் முழிச்சிருக்காரு. கேட்கறாங்க, ஏன் மக்கள் தூங்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் முழிக்கல, அப்ப நான் இரவு போல முடிச்சு வேலை பார்த்தாதான் என் மக்கள் வந்து விழிப்படைவான், அப்பதான் புரட்சி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர். இப்ப நிறைய சம்பவங்கள் அவர் லைஃப்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் ஆயிரும், நூலில அவர் டிரைவர் உயிரை காப்பாத்திடுவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, நான் வந்து எப்படியோ உயிரை காப்பாத்திட்டேன் டிரைவர், நான் வந்து ஹிந்துவாக பிறந்தேன், நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப நான் வந்து அந்த இன்சிடென்ட்ல நான் செத்துருந்தேன்னா இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்து மதத்தை எதிர்த்தார்ல அம்பேத்கர், பார்ப்பனியத்தை எதிர்த்தார்ல, ஜாதி எதிர்த்தார்ல, அதான் செத்து போயிட்டாரு, கடவுள் தண்டிச்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் கிருஷ்ணரை, ராமரை அவர் ஏத்துக்கிட்டார் கிடையாது. ஹிந்து மத கடவுள் ஏத்துக்க மாட்டார், ஹிந்து மதத்தை அவர் ஏத்துக்கல. ஏன்னா அதுக்குள்ள தீண்டாமை இருக்கிறது, ஜாதி இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, வர்க்க முரண்பாடுகள் இருக்கிறது, அதுக்கு வந்து மனிதனுக்குள்ள பல வேற்றுமைகள் இருக்கிறது. அதை வந்து அம்பேத்கர் கடுமையாக எதிர்த்தார். ஜாதியற்ற சமத்துவ சமதர்ம சுதந்திர சமுதாயம் படைக்க வேண்டும், சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை சமூகம். அதுக்கடுத்து ஜாதி இழிவுகள் நீங்க வேண்டும். என்ன சொல்றதுன்னா, ஜாதி என்று நீ என்னை பார்த்தாய் என்றால் உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சாதியே சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு கூட அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப இப்படிதான் அவர் வாழ்க்கை வந்து அமையுது. அப்ப என்ன பண்றாருன்னா, வர்றாரு, அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு, பாம்பேல வந்து லெஜிஸ்லேட்டிவ் வந்து அவர் வந்து வர்றாரு, மெம்பராக வர்றாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பராக இருந்திருக்கிறாரு. அவருடைய காலப்போக்கில் அவர் அரசியல் வளர்ச்சியில் இந்த உயரங்கள்லாம் அடைகிறார் அம்பேத்கர். அப்போ எல்லா இடங்களிலுமே அவர் வந்து என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய அநீதிகளுக்கு எதிராக போராடுறாரு. ஒடுக்கப்பட்டவர்கள் OBC, SC, ST எல்லாருக்கும் தான் அவர் போராடினாரு. அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் எல்லாருக்கும் போராடிய தலைவர். OBCக்கு போராடியவர், SC, STக்கும் போராடியவர். ஏன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, வட்டமேசை மாநாட்டுக்கு போறாரு. அம்பேத்கர் என்னன்னா இரட்டை வாக்குரிமை கேட்கிறார். அப்ப காந்தி எதிர்க்கிறாரு, இரட்டை வாக்குரிமை கேட்காதீங்க. காந்தி என்னன்னா, இந்து மதத்தை வந்து நீங்க எதிர்க்காதீங்க, ஜாதியை வந்து நம்ம வந்து களைவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா செயல்படுத்தல. அப்ப அம்பேத்கர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து ஜாதியை வந்து நீங்க வந்து எப்படி, நீங்க வந்து இந்து மதம்ல இருந்தாலே இங்க ஜாதி இருக்குதே, இப்ப நான் எப்படி இங்க செயல்பட முடியும், இந்து மாத்திரம் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படி ஹிந்து கோடு பில்னு ஒன்று கொண்டு வராரு காலப்போக்கில் பார்லிமெண்ட்ல 1940 அந்த சுதந்திரம் பெற்ற அந்த டைம்ல. ஹிந்து மதத்தை ரிஃபார்ம் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து இதை இடஒதுக்கீடு வேண்டும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து எண்ணற்ற திட்டங்கள். அடுத்து வந்து இந்த 8 மணி நேர வேலை, அதுக்கடுத்து வந்து இந்த மேட்டர்னிட்டி அந்த ரிலீஃப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உழைப்பாளர் சட்டத்தில் பல சீர்திருத்தம் கொண்டு வராரு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாயிருக்குன்னா அது காரணம் அம்பேத்கர் இயற்றிய ஒரு ஆய்வு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், அரசியலமைப்பு சட்டத்துடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்து அரசியலமைப்பு சட்டத்தை இவர் தான் ஏற்றினார். இவர் தான் வந்து ஃபுல் ஒர்க் அவர் தான் பண்ணார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், நிறைய உலக நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து படித்து அவர் வந்து அதை செய்யறாரு, அந்த பணியை மேற்கொள்றாரு. சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் காந்திக்கு அவர் முரண்பாடு வருது. பூனா பேக்ட் வந்து சைன் பண்றாரு. காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்து நான் செத்துருவேன்னு சொல்லி ரொம்ப வந்து அம்பேத்கர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து அவர் வந்து உருவாக்கி அம்பேத்கர் வந்து அந்த பூனா பேக்ட் அந்த சைன் வாங்குறாங்க.
இப்போ வட்டமேசை மாநாடு போறாரு, அங்க போய் சொல்றாரு இந்தியாவில எங்களை இப்படி ஒடுக்கி வச்சிருக்காங்க, எங்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டு, பொருளாதாரம் மறுக்கப்பட்டு, அடிப்படை தேவைகள் மறுக்கப்பட்டு, வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது எங்களுக்கு, தயவு செய்து இதை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்ட போய் முறையிடுறாரு வட்டமேசை மாநாட்டுல. இப்ப காந்தி வந்து கூட்டு போல அம்பேத்கர், முகமது அலி ஜின்னா தான் கூட்டு போறாரு. காந்தி வந்து போயிட்டாரு ஒரு வட்டமேசை மாநாட்டுக்கு, முகமது அலி ஜின்னா தான் சொல்றாரு நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட்டு போகணும், நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாரு. பாம்பேல சந்திச்சு பேசுறாங்க. அப்புறம் அம்பேத்கர், பெரியார், முகமது அலி ஜின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க. அம்பேத்கர் சென்னை வந்திருக்கிறாரு, பெரியாரை சந்திச்சிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து புத்த மாநாட்டுக்கு வந்து பர்மா போயிருந்தாரு, மியான்மர் பர்மா அந்த பகுதியில் போயிருந்தார் அம்பேத்கர். பெரியார் அங்கே போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுது, சமுதாயத்துமே வெறுப்பு ஏற்படுது. தீண்டாமை, கொடுமை, ஜாதி, இவன் மத மூட நம்பிக்கைகளுக்குள்ள கிடக்கிறானே, மத வெறியா இருக்கிறான், ஜாதி வெறியா இருக்கான். அப்போ என்ன பண்றாரு அம்பேத்கர் மெதுவாக என்ன பண்றாருன்னா, இந்த வெறுப்பு வந்து அவருக்கு வந்து புத்தகத்தின் மீது காதல் ஏற்படுத்துது. அதிக புத்தகங்கள், உலகத்திலே தனி மனித நூலகம் அதிகமாக அமைத்த ஒரு மாமேதை, ஒரு புரட்சியாளர், ஒரு தலைவர் என்றால் அம்பேத்கர் தான். அவருடைய தாதர் இல்லம் 65,000 புத்தகங்கள் வச்சிருக்காரு. நான் போய் பார்த்தேன். கண்டிப்பா அந்த தனி மனித நூலகம் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லியதாகணும். பாம்பேல அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாழ்ந்த காலங்களில் வந்து அந்த வீடை மெயின்டைன் பண்ணாரு. எளிமையா தான் வாழ்ந்தார், வாழ்நாள் முழுக்க எளிமையா தான் வாழ்ந்தாரு. ரொம்ப கம்மியான உடைகளும் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. இப்போ என்ன பண்றாருன்னா அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, இது அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு போறாரு. அங்க நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது கசப்பான நிகழ்வுகள் எல்லாமே வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் விடிவு வந்து அரசியலமைப்பு சட்டம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், நீதி, அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு, அது வந்து பார்த்தா சமூக நீதி, இடஒதுக்கீடு, அப்புறம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய விளிமியங்கள் தான் அந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் சட்டத்தை ஏற்றார். அந்த சட்டம் தான் அதான் எவன் ஒருவனை படிக்கக்கூடாது என்று நான் துரத்தி விட்டேன்னா அவனே வந்து அரசியல் சட்டத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட் வாசல்ல வந்து நிற்கிறான். அதான் அந்த வரலாற்று சாதனைன்னு சொல்றது. அதான் மாமனிதர், புரட்சியாளர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்திய சூழலை, அந்த ஜாதிய கட்டமைப்பு, அந்த ஜாதிய சூழலை, அந்த ஜாதிய இழிவை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்களை, அந்த பார்ப்பனிய அந்த ஆதிக்கத்தை, அந்த இந்து மதம் உருவாக்கி வைத்த அந்த ஜாதிய கட்டமைப்பு, வர்ண கட்டமைப்பு, சனான தர்மத்தை அடியோடு அடித்து உடைத்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அப்ப அந்த சமூகத்தை அப்படி பிரட்டி போடுறாரு. அந்த அரசியல் சட்டத்தால் தன் பேரா மையால் பிரட்டி போட்டவர் அண்ணல் அம்பேத்கர். அப்ப என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ஸா இருக்கலாம், எல்லாத்தையும் தயவுசெய்து இளைஞர்கள் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், அறிஞர்கள் பார்க்கணும். அப்ப என்னன்னா ஒரு சட்ட மாமேதையா வர்றாரு, பெரிய பரிணாமம் பெற்று வர்றாரு, பெரிய வளர்ச்சி அது அவரோட வாழ்க்கையில. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டத்தை ஏற்றுகிறார். அடுத்து ஹிந்து கோடு பில் வரும்போது தான் பிரச்சனை வருது. ஹிந்து கோடு பில்னா ஹிந்து மதத்தை நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க, அதுல ஜாதி இருக்குது, அதுல ஏற்றத்தாழ்வு இருக்குது, மத வெறி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி அவர் என்னன்னா வந்து மத வெறி, சாதி வெறிக்கு கடுமையா எதிர்த்துன்றார். வாழ்நாள் முழுக்க ஜாதி மதத்தை என்றுமே அவர் ஏற்றுக்கொண்டவர் அம்பேத்கர். இப்ப என்ன பண்றாரு, ஒரு கத்தில் என்ன சொன்ன மாதிரி புத்த மதத்தை அவர் வந்து ஏற்கிறார். கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்தரும் தம்மம்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தை எழுதும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி காலம், அவரோட வாழ்க்கை முடிகிற நாட்கள் அது. அப்போ அந்த புத்தகம் எழுதி முடிக்கும் போது அவர் உயிர் பிரியுது, அந்த இரவு தான் அவரோட உயிர் பிரியுது பாம்பேல. அப்போ என்னன்னா வந்து அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து கோட் பில் வந்து பாஸ் பண்ண விடலை. பார்ப்பனர்களுடைய போராட்டம், அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நிறைய வந்து எதிர்ப்பு இருந்தது அம்பேத்கருக்கு, ஏன்னா பார்ப்பன லாபி இருந்தது உள்ள. அப்போ அதெல்லாமே வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. அம்பேத்கர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சட்டத்தை ஏற்ற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்குது. ஹிந்து மதம் அந்த அனுதாபிகள்லாம் வந்து கடுமையாக போராடுறாங்க நாடு முழுக்க. இப்போ அந்த சட்டத்தை அவர் கனவே அந்த சட்டத்தை ஏற்றணும். சட்டத்தை ஏற்றினாதான் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்துரிமை, இதுக்கெல்லாம் அம்பேத்கர் பேசியிருக்காரு. எல்லாருக்கும், எல்லா செக்ஷன்ஸ்க்குமே இடஒதுக்கீட்டு முறையா இருக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொன்னா பொருளாதார என்ன சொல்றதுன்னா வந்து நம்முடைய பொருளாதார கொள்கைகளை வகுத்தார் இந்தியாவுக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உழைப்பாளர் சட்டங்கள் திருத்தினாரு, 8 மணி நேர வேலையா இருக்கலாம், எல்லாமே வந்து கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி பேசினார் அம்பேத்கர். பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பேசினார் அம்பேத்கர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அம்பேத்கர் பாடுபட்டார். ஓபிசி சமுதாயத்துக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல பேர் அம்பேத்கர் சிலையை போய் உடைக்கலாம். அவனுக்குலாம் அறிவு இல்லையா? அவனுக்குலாம் யோசிச்சு பாருங்க. அவருடைய சிலைகளையும் நீங்க உடைக்கலாம், ஆனா அவருடைய கருத்தியலை, அவர் விட்டு சென்ற அந்த மெசேஜ், அந்த செய்தியை, நல்ல செய்தியை, இந்த இந்தியாவுக்கு அவர் கொடுத்த அந்த இறையாண்மையை, இந்தியாவின் ஆன்மாவே அம்பேத்கர் தான். அதை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அத வந்து எப்படி சொல்றதுன்னா இப்படி எல்லா செக்ஷன்ஸ்க்காகவும் அம்பேத்கர் வந்து வேலை பார்த்தார். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமா சொல்றது என்னன்னா, அம்பேத்கர் வந்து என்ன சொல்றதா பல புத்தகங்கள், தொகுப்புகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 தொகுப்புகள் இருக்கு அவரோட புத்தகங்கள், 32க்கும் மேல இருக்கு. அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸ்லும் அவர் எழுதியிருப்பார். உலக அரசியலை பற்றி எழுதியிருப்பார், சமூகங்கள், பொருளாதாரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு முறை, அரசியலமைப்பு சட்டத்தோட விளிமியங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட நூலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்தல், கோழி பண்ணை, பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு ரிசர்ச் ஒரு புக்ஸ் வச்சிருக்காரு. அப்படி எல்லா செக்ஷன்ஸ் புத்தகமே அவர் வீட்டில் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட். அவர் கட்டிடத்துறையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
விண்வெளி ஆராய்ச்சியா இருக்கலாம். அப்ப எல்லாமே அவர் கடைசியில கொண்டு போய் எங்க விடுதுன்னா புத்தத்தின் மீது கொண்டு போய் விடுகிறது. ஏன்னா புத்தர் சமத்துவத்தை போதிக்கிறாரு, அன்பை போதிக்கிறாரு, சகோதரத்துவத்தை போதிக்கிறாரு. அங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, ஜாதி வெறி இல்ல, மத வெறி இல்ல, எல்லாரும் சமமா நடத்தப்படுறாங்க. புத்தர் பாத்தீங்கன்னா சித்தார்த்தா ஒரு சாதாரண அரசனா, பெரிய அரசனா இருந்து எல்லாத்தையும் திறந்து போட்டு மக்களுடைய அவல்நிலையை பார்த்து துறவரம் மேற்கொண்டு வர்றாரு. அப்ப புத்தர் எவ்வளவு பெரிய ஒரு மாமேதை. அப்ப புத்தர் இந்த மாதிரி ஜாதி வெறி மதவெறி என்றும் ஏற்றுக்கொள்ளாத, சமத்துவத்தை விரும்பிய, சகோதரத்துவம் சுதந்திரத்தை விரும்பிய, சமூக நீதி, எல்லாருக்கும் சம நீதி என்ற விரும்பிய ஒரு ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, அதை விரும்பிய ஒரு மாபெரும் ஒரு மேதை, ஒரு மாபெரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு குரு, ஒரு கடவுள் இணையானவர் அப்படின்றத ஏத்துக்கிறாரு. புத்தருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நாக்பூர்ல 8 லட்சம் தலித் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு புத்த மதத்துக்கு மாறுறாரு அம்பேத்கர். கன்வர்ஷன். ஏன்னா சொல்றாரு, அம்பேத்கர் சொல்றாரு, இந்து மதத்தில் இருக்கும் வரை எனக்கு ஜாதி இழிவும், ஜாதிய தீண்டாமையும், ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு பட்டமும், சூத்திர பட்டமும், தலித்ன்றது பெருமைக்குரிய பட்டம், சூத்திர பட்டம் எனக்கு இருக்கிறது. அப்ப நான் இதுல இருந்து விடுபட்டால் தான் என் வாழ்வு சிறப்பா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், கன்வர்ஷன் இஸ் நாட் அ கன்வர்ஷன், இட்ஸ் a ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாரு. மதமாற்றம் இல்லை, இது எனக்கான சுதந்திரம். புத்த மதத்துக்கு நான் மாறுறது மதமாற்றம் கிடையாது, என்னுடைய சுதந்திரம் இது. நான் அங்க போயாவது நான் நிம்மதியா இருக்கேன், ஜாதி பட்டம் இல்லாம இழிவு இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை வெறுத்தவர் அம்பேத்கர் கிடையாது. ராமர் கிருஷ்ணர் இந்து மத பூஜை புனஸ்காரம் எதையுமே ஏற்றுக்கிறது கிடையாது. புத்த மதத்துக்கு மாறுறாரு. மாறி தன்னோட வாழ்க்கை முடியும் போது அவர் ஒரு புத்த பிட்சுவாலாம் இருந்திருக்கிறாரு, நிறைய புத்த விகாரங்களுக்கு போயிருக்கிறாரு. இப்ப புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாழ்க்கை முடியுது. அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவா சாக மாட்டேன்னாரு. அதே மாதிரி புத்த மதத்தை ஏற்றுட்டு போயிட்டாரு. அப்படி கடைசியா சொல்ல வருவது என்னன்னா, அம்பேத்கருடைய சிலைகள் இன்றும் பல உலக பல்கலைக்கழகங்கள் இருக்குது. உலக பல்கலைக்கழகங்கள்ல மட்டும் இல்ல, நூலகங்கள் இருக்குது. உலகத்திலே எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லா கல்வி நிலையங்களிலையும் என்ன சொல்றது இருக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் சிலை அப்படின்னா அம்பேத்கர் தான். இன்னும் கூட அமெரிக்க பல்கலைக்கழகம் அம்பேத்கர் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்காலர், இன்னும் கூட உலக மாமேதை லிஸ்ட்ல அவர் தான் இருக்கிறாரு. கால் மார்க்ஸ் அவர் தான். இப்ப கடைசி அம்பேத்கர் சமுதாயம் சொல்ற செய்தி என்னன்னா, இளைஞர்கள் கல்வியால் தான் முன்னேற முடியும். கல்வியை பாருங்கள், ஜாதி வெறி வேண்டாம், மதவெறி வேண்டாம், பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் வேண்டாம், மூட நம்பிக்கைகள் வேண்டாம். அவ ஒரு சமத்துவ சமதர்ம சுதந்திர சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கல்வியை வைத்து தான் அதை படைக்க முடியும். ஒரு மனிதனுக்கு கல்வி மிகவும் அவசியம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதனால ஒரு அம்பேத்கருடைய செய்தி என்பது கல்வியால் தான் உன்னால் முன்னேற முடியும், கல்வி இல்லை என்றால் உன்னால் முன்னேற முடியாது என்பதுதான். தொடர்ந்து பேசலாம். நன்றி.